கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவம் எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? உண்மை. கஅப் இப்னு மாலிக் என்ன சொல்றாருன்னா, வலகது ஊதீது ஜதலன், எனக்கு நிறைய விவாத அறிவு கொடுக்கப்பட்டிருந்தது. விவாத அறிவுன்றது என்ன? எந்த அளவுக்கு நம்ம உண்மை பேச முடியும் அந்த அளவுக்கு பொய்யை என்ன செய்யலாம், உண்மை மாதிரி காட்டலாம். அந்த அறிவு எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. நான் நிறைய பேருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு என்ன செய்றாங்க, மன்னிப்பு கொடுத்து அனுப்புறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு பொய் சொல்ல பொய் சொல்றாங்க, மன்னிப்பு கிடைக்குது, பொய் சொல்றாங்க, மன்னிப்பு கிடைக்குது. அவன் மக்களுக்கு மத்தியில் கௌரவம் நிற்கிது. அப்படியே இப்போ கஅப் இப்னு மாலிக்கு என்ன செய்றாங்க, பனு சலமா கோத்திரத்தினர் அவங்களுடைய கோத்திரத்தினர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்களும் அவங்களை சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவருக்கு மனசுல போராட்டம் இருந்துகிட்டே இருக்குது. கடைசியில் என்ன முடிவு வைக்க, நான் உண்மையை தான் சொல்லுவேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ்கிட்ட போய் உண்மையை சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நான் வராமல் இருந்ததுக்கு என்ன காரணம்? இந்த பொருளாதாரம் தான். சொத்து விஷயத்தில் எனக்கு ஏற்பட்ட அந்த தாழ், அப்படி நினைச்சேன், வரணும் நினைச்சேன், அப்படி என்ன செஞ்சுட்டு நான் நின்று விட்டேன்னு காரணத்தை சொல்றார். இப்போ இந்த இடத்துல கஅப் இப்னு மாலிக் சிம்பிளாக, நான் ஜிஹாதுக்கு வரணும்னு நினைச்சேன், ஆனால் எனக்கு சுகீனமாகிட்டு, அதனால் எனக்கு வர முடியவில்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாருக்கும் ரசூலுல்லாஹ் மன்னிச்ச மாதிரி இவருக்கு என்ன செய்வாங்க, மன்னிப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் கஅப் இப்னு மாலிக்கு நல்ல பேர் தான் இருக்கும், கெட்ட பேர் வராது. ஏன்னா கஅப் இப்னு மாலிக் கேட்கிறவர் சிறந்த ஒரு நபித்தோழர், பொருளாதாரத்தை வாரி வாரி இறைக்கக்கூடியவர், மக்கள்கிட்ட உண்மையானவராக இருக்கலாம். ஆனால் அவர் என்ன நினைச்சாருன்னா, விசாரிக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆட்சி தலைவர். அப்ப நான் உண்மையாக பதில் சொல்லணும் அந்த இடத்துல என்பதற்காக இவர் பொய்ய சொல்லிட்டு போனாரண்டா அல்லாஹ்ட்ட சொல்லலாமா இதை? ஏன்னா அல்லாஹ்வுக்கும் அவருக்கிடையில் அவர் உண்மையாளராக இல்லை. அப்ப அந்த இடத்துல அவர் உண்மையாளராக இருக்க வேண்டும் என்பதற்காக உண்மையை சொல்லிடுறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்யர்களுக்கெல்லாம் மன்னிப்பு வழங்கினாங்க. உண்மையாளருக்கு என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அல்லாஹ்வுடைய பதில் உங்களுக்கு வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்றாங்க. கடைசியில் 50 நாள் சோதிக்கப்பட்டார். நம்ம பார்க்கிறோம். 50 நாள் சோதிக்கப்பட்ட பின்னால நல்லவர்கள் ஒதுங்குகிறாங்க, கெட்டவர் நெருங்குறாங்க. எதன் காரணமாக நெருங்கினாங்க? உண்மை சொன்னதுனால. உண்மை சொன்னதுனால கெட்டவர்கள் நெருங்கினார்கள், நல்லவர்கள் தூரமானார்கள். பொய் சொன்னவர்களோட உண்மையாளர்கள் தான் இருக்கிறாங்க. பாருங்க, தலைகீழான சோதனை. 50 நாளைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வசனம் இறங்கி அவர் உண்மையாளர் என்பது நிரூபிக்கப்பட்ட பின்னால அல்லாஹு தஆலா எப்படி வசனம் இறக்கினான்னு சொன்னால், அவர்களை மன்னித்து விட்டேன்லாம் சொல்லிட்டு வகூனு மஅஸ் ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களில் இருந்து கொள்ளுங்கள். அப்ப இங்க மிக முக்கியம் என்னன்னா, நம்ம எப்பயும் மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தனியாக இறைவனோட துஆ கேட்கிற இடம் இருக்குது. அப்ப நம்ம மனசு குறுகுறுக்கு. ஏன்? நம்ம உண்மையாளராக இல்லையே. அப்ப இறைவனோட நம்ம துஆ கேட்க முடியாது, இறைவனத்துல பேச முடியாது, இறைவனத்துல மன்னிப்பு கேட்க முடியாது. காரணம் என்ன? பொய். மக்களிடத்துல நம்ம பொய் என்ன செய்திருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம இறைவனுக்கு மத்தியில் உண்மையாளராக இருக்க முடியாது. இறைவனுடைய விஷயங்களில் உளரீதியாக உண்மையான காரணங்களோடு நம்ம என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தி சொல்வது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்.